கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அந்த படிவம் என்பது ஒரு நல்ல எம்ஏ பிஏ எம்ஏ படித்தவன் வக்கீல் படித்து கூட இது பண்ண முடியாது, கொல்ல பண்ண முடியாது. அவ்வளவு கொடுமையா இருக்குது. அவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தை பொறுத்தவரையிலும் புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் தேர்தல் ஆணையம் பீகாரை போல ஒரு திருவிழா நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த திருவிழா பீகாரில் வேண்டுமானால் நடக்குமே தவிர தமிழகத்திலேயும் புதுவிலேயும் நிச்சயமாக அது எடுபடாது, நடக்காது. இங்கே மக்கள் விழிப்புள்ள மக்கள், படித்த பெருமக்கள், எல்லாம் தெரிந்த மக்கள். ஆகவே இங்கே புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த இதெல்லாம் எஸ்ஐஆர் எல்லாம் வந்து உள்ள இவங்க சொல்றபடினா இவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு இங்கே உள்ள வராங்க. அந்த கணக்கெல்லாம் இங்கே எடுபடாது. தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள், தமிழர்களை புறக்கணிக்கிறார்கள். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. வடநாடு தென்னாடுன்ற மாதிரி ஒரு பிரிவினையை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள். தேசத்தை விடுதலை வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் தமிழகத்திலையும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் தான். நாமெல்லாம் புதுச்சேரி, இங்கிருந்து புதுச்சேரியிலிருந்து பிரெஞ்சுக்காரனை வெளியேற்றத்துக்கு, வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு நாம் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. ஆனால் நாம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறோம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிறவர்கள் ஆளுகிறதற்கு, ஆட்சி செய்வதற்கு கூட நமக்கு அருகதை இல்லாமல் இருக்கிறது. டெல்லியிலே இருந்து தான் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற எம்எல்ஏவோ எம்பியோ முதலமைச்சரோ யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அப்படிப்பட்ட ஜனநாயகமே நமக்கு வேண்டாமே. எங்களுடைய தலைவர், கழகத் தலைவருடைய வேண்டுகோளே அதுதான். மாநிலத்துக்கு சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. இதுதான் நம்முடைய தத்துவம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கழகத் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் வைக்கிற முன்வைப்பு தான். பாண்டிச்சேரியில் என்ன அதிகாரம் இருக்குது நமக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அதிகாரம் கிடையாது, ஒரு முதலமைச்சருக்கு கூட அதிகாரம் கிடையாது. இப்போ எங்கேயோ இருந்து, வடநாட்டில் இருந்து ஒருவரை இங்கே கொண்டு வந்து ஆட்சி செய்வது என்பது எந்த அளவுக்கு இது ஜனநாயகம் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைப்பது, இந்த தேர்தலில் முன்வைப்பது, புதுச்சேரியில இருக்கிற மக்கள் தான் ஆள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும். ஐயோ பாவம், சின்ன குழந்தை, அவரை போய் பாவம் ஏன் அவர் சொல்றதெல்லாம் பொருட்டா எடுத்துக்கூடாதுல்ல. சினிமா நடிகர் சினிமாவில் பேசுற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது ரத்தத்தில் ஊறின கட்சி சார். அவருக்கு இந்த சட்டமே தெரியல. நீட்டை நீக்குவதற்கு மத்திய அரசாங்கத்தின் கையிலே இருக்கிறது. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். மத்திய அரசு வந்து நீட்டை நீக்கல, எடுக்கல அப்படின்றதுக்காக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். இப்போ வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே இருக்குது, நீட்டை நீக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்காக எங்களுடைய உயிரான கொள்கை, உயிர் மூச்சான கொள்கை என்பது நீட்டை நீக்கணும்ன்றதான். அது எங்கள் தலைவருக்கு வந்து ஒரே ஒரு விழுக்காடு கூட பின்வாங்காமல் இன்றளவும் அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. அதனால் அது மேலே பொய்யான தகவலுங்க, அவங்க தப்பாகவே சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் புதுசாக ஏதோ வந்து பேப்பரில் விளம்பரம் வரணுன்றதுக்காக, செய்தி வரணுன்றதுக்காக எதையாவது ஒன்று கொடுத்து போடுறாங்க. அது மாதிரிலாம் ஒரு இது இல்லை. நாங்கள் ஏற 360 பேர் இருந்த தேர்தல் ஆணையம் இதுவரை என்ன பண்ணிச்சு? இந்த தேர்தல் ஆணையம் தானே இந்த தேர்தல் நடத்தி போன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கலாமே, 360 பேர் இருந்திருந்தா. அதெல்லாம் தப்பான தகவல், பொய்யான தகவல் இப்படிலாம் பரப்புறாங்க. அவங்க பீகாரை போல் தமிழ்நாட்டை கொண்டாடணும்னு பார்க்குறாங்க. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் புதுச்சேரியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக அது நடக்கும். எங்களுக்கு எங்கள் எதிரிகளே இல்லை. எங்களுக்கு மக்கள், நாங்கள் செல்லுகிற இடம்லாம் காலையிலேருந்து எங்களோட வரீங்க பாருங்கள். மக்கள் தருகிற ஆதரவுலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு டூரிஸ்டாக வந்திருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் என்ன நம்ம அது சொல்லலாமா? வேறு அவங்களுக்கு வந்து நேரம் பொழுதுபோக்கு, அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு விளையாட்டு உங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி அதெல்லாம் ஒரு இதாக எடுத்துக்கவே கூடாது, நம்ம பொருட்டாகவே எடுத்துக்கூடாது. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கண்டிப்பாக ஆட்சி அமைஞ்சே தீரும். புதுச்சேரியில் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் காங்கிரஸ் இந்திய கூட்டணி.